மேஷராசி அன்பர்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா என்னமா சொல்லலாம்? இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா விரயச்சனி. அதனால் வீடு வாங்கலாம். குரு பகவானும் அவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. உச்சபலத்தோடு இருக்க போகிறாரு. 12ல் சனி பகவான் இருக்கார். லாபத்தில் ராகு இருக்கார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவனமாக இருக்கலாம். ஸோ ஒரு வீடு வாங்கிறது அப்படிங்கும்போது இன்றைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்களில் போய் மக்கள் மாட்டுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, வீடு வாங்கிறதுக்கு யோசனையாக இருக்குது, பயமாக இருக்குன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு லாபம் தான். மேஷராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு பொதுவாக இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மேல்நாட்டுக்கு போய் வெளிநாட்டிலலாம் படிக்கிறதுக்காகலாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா 7.5 சனி காலம், ஒரு நடுத்தர வயது எப்படியா இருந்தாலும் பிஜிக்கு போவாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து இப்போ எங்கே இருந்தாலுமே பாதுகாப்பு இல்லை. நம்ம பொது பலன்லேயுமே அதை பற்றி பேசணும். மேல்நாட்டுக்கு போகும்பொழுது நண்பர்கள் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெண்டாவது, இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே இந்த வருடம் வந்து நல்ல பலன்கள் இருக்குது. பட் ஆரோக்கியத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். ஏஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக ரெகுலர் ஹெல்த் செக்கப் போகணும். ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட அதை நெக்லெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 3வது சுற்று அவங்களுக்கு ஒரு 7.5 சனி காலத்தில் ஆரோக்கியத்தை தான் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இவர் சொன்னார் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது. அப்போது ஒரு சீனியர்ஸாக நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் ஈகோ பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதனால் குடும்ப சூழ்நிலைகளில் அவங்க கொஞ்சம் பெரியவர்களும் சின்னவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சின்னவங்களும் பெரியவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் வீட்டில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்தந்த விஷயங்களில் இவங்க கவனமாக இருந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது.